இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஆலயத்தினுடைய கோபுரங்களில் இறைவனினுடைய சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நிறைய ஆலயங்கள்ல பார்த்தோம்னா இந்த பிரதானமான கோபுரங்கள், ராஜகோபுரங்கள் ஆகட்டும் இல்லை முக்கியமான கோபுரங்கள், இந்த சுற்று பிரகாரங்கள்லாம் பார்த்தோம்னா இறைவனினுடைய அந்த திரு உருவங்கள் சிற்பங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு என்ன சார் ரீசன்? ஏன் இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா அப்படியே பிளெயினாக ஒரு டவர் மாதிரி ஒரு கோபுரம் போகிறது அந்த மாதிரி இருக்கலாமே. ஆனால் அதனை விடுத்து நம்ம ஊரில் மட்டும்தான் பார்த்தோம்னா, எஸ்பெஷலி நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா இந்த கோபுரங்களிலே இறைவனினுடைய சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவே. அதான் மூலஸ்தானத்தில் தான் நம்ம சுவாமி வேற தரிசனம் பண்ணுறோமே. எதற்காக இதுபோல் அந்த கோபுரங்களிலே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அதன் மூலமாக அந்த ஸ்தலத்தினுடைய புராணத்தை மாத்திரமல்ல, நாம் படிக்கிறோம் அல்லவா, நிறைய புராணங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த புராணங்களையெல்லாம் விளக்குகின்ற விதமாகவே இந்த சிற்பங்களை அமைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சிதம்பரம் கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த நடராஜர் கோவிலில் பார்த்தோம்னா அந்த நடராஜர் ஆலயத்தில் அந்த 4 புறவுமே அந்த கோபுரங்கள் இருக்கும். தெற்கு கோபுரம், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம் வச்சிருப்பா. ஒவ்வொரு கோபுரத்திலுமே இது போன்ற சிற்பங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த சிற்பங்கள்ல பார்த்தோம்னா ஒரு இடத்துல பார்த்தோம்னா இந்த வாசுகி பாம்பு அப்படி, இந்த வாசுகி பாம்பினை கயிறாக வைத்து அந்த மேரு மலையினை மத்தாக வைத்து, ஒரு புறம் பார்த்தோம்னா அசுரர்களுடைய சிற்பங்கள், மறுபுறம் பார்த்தோம்னா தேவர்களுடைய சிற்பங்கள், அப்படியே கடையிற மாதிரி இழுக்கிற மாதிரி எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் வச்சிருப்பா. இதனை கொண்டே நாம் அந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அல்லவா, அந்த புராணத்தினை புரிந்து கொள்ள முடியும். அதாவது தலைப்பக்கம் பார்த்தா அந்த பாம்பினுடைய தலைப்புறத்திலே ஃபுல்லா அசுரர்களா நிற்பான், வால் பக்கம் பார்த்தோம்னா தேவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சில இடத்துல போய் பார்த்தோம்னா பிக்ஷாடனருடைய சிற்பங்கள் இருக்கும். அந்த பிக்ஷாடனர், தாருகாவனத்தினுடைய முனிவர்கள், அவருடைய முனி பத்தினிகள் அப்படியே அந்த பிக்ஷாடனருடைய அழகுல பார்த்து மயங்கி நிற்கிற மாதிரிலாம் சிற்பங்களை வடிவமைத்து வைத்திருப்பார்கள். இதன் மூலமாக நம்மால் அந்த புராண கதையை தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த புராணங்களை படித்தாலே அவளுக்கெல்லாம் புரிஞ்சிடும். இன்னும் நிறைய பேருக்கு படித்தா புரியாது. அதனை உருவகமாக பார்க்கும் பொழுது, அதனை ஒரு சினிமாட்டிக்காவோ அல்லது நேரடியான ஒரு சிற்பங்களின் மூலமாகவோ ஒரு ஓவியத்தின் மூலமாக பார்க்கும் பொழுதுதான் அவர்களால் அந்த காட்சியை தங்களுடைய கண்களின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். இதனை தெளிவுபடுத்துவதுதான் இந்த கோபுரத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா நம்ம தசாவதாரத்தினுடைய சிற்பங்கள் கூட இருக்கும். தசாவதாரத்தையும் வரிசை கிரமமா வச்சிருப்பா. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தசாவதாரம் தெரிஞ்சிருக்கும், ஆனா அதனுடைய வரிசை கிரமம் மறந்து போயிருக்கும். முதல்ல மச்சாவதாரம், அப்புறம் கூர்மாவதாரம்லாம் சொல்லிட்டு வரா இல்லையா, இதையே மறந்து போயிருப்பா. அந்த ஆலயத்தினுடைய சிற்பங்கள்ல பார்க்கும் பொழுது அதனை வரிசை கிரமமாக அமைத்திருப்பதை காண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தினுடைய அந்த நோக்கம் என்ன, அந்த அவதாரத்தினுடைய மகிமை என்ன என்பது போன்ற அந்த கதைகளையும் அந்த சிற்பங்களின் வடிவாகவே, அதுவும் அந்த கோபுரத்தில் அமைச்சிருக்கா இல்லையா, அந்த சிற்பங்களின் மூலமாகவே நமக்கு நல்லபடியாக உணர்த்துவார்கள். நம்ம என்ன பண்றோம், நேரா கோவிலுக்குள்ள வேக வேகமா போறோம், போய் சுவாமியை பார்க்குறோம், பிரசாதம் வாங்கிட்டோம், விபூதி குங்குமம் பிரசாதம் வாங்கிட்டோம், தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டோம், சடாரி வாங்கிட்டோம், துளசி வாங்கிட்டோம் சொல்லி திரும்ப வந்துடுறோமே தவிர, நிமிர்ந்து பார்த்து அந்த சிற்பங்களை கண்டு அதனுடைய அழகு, சிற்ப கலையை பெருமை சேர்ப்பதற்காக அப்படிங்கிறதுக்காக மட்டும் அவர்கள் இந்த உருவங்களை எல்லாம் அமைக்கலாங்க. எதற்காக அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதன் மூலமாக ஆன்மீக கருத்துக்களை, இந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறார்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆன்மீகத்தை வளர்க்கிறார்கள் என்பதை விட நம்முடைய அந்த புராண கதைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு உணர்த்துகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனை நாமும் காண்பதோடு, நம்ம ஒரு பெரிய கோவிலுக்கு போறோம் அப்படின்னு நம்ம குழந்தைகளை அழிச்சுட்டு போகும்பொழுது அந்த கோபுரத்தில் உள்ள சிற்பங்களை காண்பிக்க வேண்டும். அந்த சிற்பங்களை அந்த குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனதிலே பசுமரத்தாணி போல அந்த புராண கதையானது பதிந்து விடும். இதனை நன்றாக நாமே அனுபவிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது பாரு, இந்த சிற்பத்தில் எப்படி கதையெல்லாம் சொல்லியிருக்கா, புராண கதைகளை எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா நம்மளால அதை படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அதிகமாக இருக்கு. மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேலே இந்த குழந்தைகளுக்கு மேலே ஒரு ஈர்ப்புங்கிறது போற மாதிரி இதனை அன்றே புரிந்து கொண்டு
கண்ணால் பார்க்கின்ற விஷயங்கள் நேரடியாக உள்ளே சென்று சேர்ந்து விடும் என்பதால் அந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா இந்த புராண கதைகளை நமக்கு விளக்குகின்ற விதமாக அந்த சிற்பங்களை அமைத்திருப்பார்கள். இது எல்லாவற்றையும் விட இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாமே. ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பருக்குள்ள நிறைய நியூஸ் இருக்குது, நிறைய செய்திகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட அந்த செய்திகளினுடைய தொகுப்பாக பார்த்தோம்னா அந்த பங்கடை வாசலில் பார்த்தோம்னா அந்த பேப்பர் விற்கிற கடை வாசலில் ஒரு வெளியில் ஒரு ஷீட் மாதிரி தொங்கும் பார்த்துருக்கேல, அதில் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் போட்டிருப்பா. அதை பார்த்தாலே நமக்கு நிறைய உள்ளே இருக்கிற என்ன செய்திங்கிறது புரிஞ்சிருது இல்லையா? இதே போலத்தான் அந்த ஆலயத்தினுடைய அந்த ஸ்தல புராணம் என்ன, இந்த புராணங்களினுடைய ஒரு சங்கிப்தமா ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களாக இது போன்ற சிற்பங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த சிற்பங்களின் மூலமாக நமக்கு நம்முடைய புராண கதைகள் தெளிவாக புரிகிறது என்பதுதான் அதனுடைய அடிப்படை தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.